ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலி அவர் டெஸ்டினேஷன் கேம்ன்ற மாதிரி பூஜ் கலிஃபா பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம். நான் ட்ரீம் கூட பண்ணல இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அக்வாரியம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பூஜ் கலிஃபா போக போகிறோம். எல்லாம் எங்கே போகிறீங்க? அழகுமடிக்கு போகிறோம். அழகுக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ துபாய் அக்வாரியம் அண்ட் அண்டர் வாட்டர் ஜூ வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அண்டர் வாட்டர் ஜூக்குள்ளே தான் நம்ம போவோம். ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இந்த அண்டர் வாட்டர் ஜூ கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த மீன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் கும்பலாக மொத்தமாக ஒரே இடத்துல இருந்தது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சொரா மீன்லாம் இருந்தது. அது பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா, அவ்வளோதான், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருந்தது இந்த அண்டர் வாட்டர் ஷூ. ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆக்சுவலி நம்ம மெரினா மாலில் இருக்கிற மாதிரி இது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதுவுமே இன்னும் நான் போய் பார்க்கல. ஸோ அழகான இந்த தணலுக்குள்ளே இந்த மீனெல்லாம் ரசிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறது நல்லா தாங்க இருந்தது. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மீனெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மீன் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்தது. அக்வாரியம் உள்ளே வந்தாச்சுங்க. சூப்பர் வைப்பாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் இருந்தது. பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் இருந்தது. அண்ட் இந்த ஷீல் ஃபிஷ் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தது. ஷீல் ஃபிஷ் தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன அழகாக விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷெல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அக்வாரியம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அடுத்து வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டைன் ஷோ தாங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. Spend a day looking blank out the window, all looks great.
in limbo. Nothing works in my head. I'm moving so slow. Shadows lurk all around in my sorrow. Can't focus, I'm distracted, and I don't know what to do. Each time I try to get past it, in the end வாட்டர் ஷோ எப்படி இருந்ததுங்க? சான்ஸே இல்லைல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. நேரில் இருந்து பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப வைப்பாக இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு டாப் ஆஃப் த வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பூஜ் கலிஃபா 124வது மாடியிலேருந்து இந்த வியூவை நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 164 மாடிங்க. பட் சைட் வியூ எங்கேருந்து நம்ம வந்து பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா 124வது மாடியிலேருந்து நம்ம இந்த வியூவை பார்க்க முடியும். ஸோ வந்துட்டு நம்ம லிஃப்ட்டில் மேலே ஏறும் போது நம்மளால் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லி கவர்டாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து 124வது மாடி வந்துடுறோம். அது மட்டும் கிடையாது, லிஃப்ட் மேலே ஏறும் போது ரொம்ப பயங்கரமான காது வலி இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமே இருந்தது. நான் எனக்கு மட்டும்தான் நினச்சேன், பட் எல்லாருமே வந்து சொன்னாங்க காது பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தி வேர்ல்டு 1 and 1 டாப்பஸ்ட் பில்டிங் பூஜ் கலிஃபாலேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல் சிட்டியும் இங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ வெஹிக்கல்ஸ்லாம் கீழே போகிறத வந்து பார்க்கும்போது குட்டி குட்டி மின்மினி பூச்சிகள்லாம் போகிற மாதிரி இருந்தது. உண்மையிலே பக்கத்தில் போய் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. தலை சுற்றுற மாதிரியே இருந்தது. ஸோ லிட்ரலி துபாய் வந்து இறங்குனதுலேருந்து எப்படா பூஜ் கலிஃபா போய் பார்ப்போம்னு இந்த நாளுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி த டே கம்ஸ்ன்ற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ துபாய் ரோடெல்லாம் எப்படி இருக்குது, அங்கே ஷாப்பிங்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன்.